ஃப்ரெண்ட்ஸ், நாங்க லூல்ல இருக்கோம். இவனுங்க என்ன பண்ற அட்ராசிட்டியை மட்டும் கொஞ்சம் வந்து பாருங்க. என்னென்ன பண்றானுங்க பாருங்க. யாரு பங்களாக்குள்ள அக்காட்டு பசங்களை உள்ள விட்டுருக்கு? அதெல்லாம் என்ன பண்றீங்க? யோ சகல எங்க அப்லோட் பண்ண சொன்னீங்க? அப்லோடா? சேல்ஸ்க்கா? ஆமா. காலா கருப்பு நக்கல்யா அவனுக்கு. இருக்கிறதுல இவர் தான் ஹைட் என்ன எடுக்க மாட்டாரு. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க சிரிச்சுக்கினே இருப்பாரு. சிரிச்சுக்கினே இருப்பாரு. குவைத்தோட டவர் இருக்கு, அருமையா இருக்கு. அல்ராய் போயிட்டு இருக்கோம். அடுத்து 4ஆம் நம்பர் 4th ரிங் ரோட்ல போயிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைதர் அலி கான். ஏஐ கேமரா, நீங்க என்ன பண்ணாலும் உங்களை ஜெனரேட் பண்ணி போட்டுருவாப்ல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான பாத்துங்க, மேல இருக்காரு பாருங்க. மச்சான் ஃப்ரீ ரைட் இருந்துச்சுன்னா போயிட்டு யூடியூப் எடுத்துக்கலாம். ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. பாத்துங்க, அடுத்த ஸ்பீடு கேமரா. இவரு எல்லாத்துக்கும் தலைவனுக்கு தலைவன். எங்க போனாலும் நமக்கு தடங்களாவே இருக்கு. நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். பாத்துங்க, நம்ம வரணும் ரோடே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சிக்னல்ல லெஃப்ட் எடுத்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். ஸ்பீடு அள்ளுதே. பாத்துக்கிட்டீங்கன்னா கைப்பான்ல இருக்க பெரிய பள்ளிவாசல் இதுதான். 4 மணி நேரம் உள்ளது. பாத்துங்க, ஃபுல் வியூ எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா காய் வாங்க வந்திருக்காப்புல. ஏன்னா இவர் தான் சமைச்சு சாப்பிட்றாரு. அதனால முருங்கக்காய் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முருங்கக்காய் எடுக்கிறாப்புல. ஆஜரை பாத்தீங்கன்னா மலன்னு வெண்டைக்காய் எடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு ஆஃபர் பார்த்தா காய் எடுப்பாராம். என்ன கோட்டச்சாமி வாங்க போறதே 3 தினம் இருக்கு. ஏதோ 3 மணி நேரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு. கடைசியா பில்லை காட்டுறேன் பாருங்களேன். இவரை பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் காய் வாங்கிட்டு இருக்காங்க. இவரு சீரியஸா போன் பேசிட்டு இருக்காரு. இங்க 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பர்ச்சேஸ் முடியல. இங்க பாருங்க, அங்க ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க, இன்னும் முடியல. இங்க பாருங்க, நின்று எடுத்துட்டு இருக்காரு. ஆனா உன்னை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டாப்ல. அதுக்கு பார்ட்டி வைக்க சொன்னா என்ன கேட்ட? இந்த 4 சப்ப சாமான முடிச்சிட்டாப்ல. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, நியாயமா இது என்ன உள்ள வச்சிட்டு இருக்கீங்களா? நடக்கட்டா யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. சாமா எடுத்துருக்கேன், பவுடர்லாம் எடுத்துருக்கேன். எனக்கு 5 தான் வந்துச்சு. உனக்கு எப்படி 4 வந்துச்சு? போட்டாங்க, இனிமே பருப்பாங்க. வேற ஏதாவது? ஆமா, 2 தான். இது 3 அவ்வளவுதான். எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சேன். என்ன கணக்கு பண்ற? எவ்வளவு வருது? அவனுக்கு 25. ஓகே. 225. ஓகே. 1.25. ஐயோ மீண்டுமா கிராண்ட்ல எல்லாத்துக்கும் பார்ட்டி வச்சாச்சு. பாருங்க, ரபிக்கு மொபைல் வாங்குறாரு. அதுக்கு தான் ஆசிக்கு அமௌண்ட் போட்டு விடுறாப்புல. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? மொபைல் என்ன மொபைல்ன்ட்டு வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு குவைத்தில் இஎம்ஐயில். பாருங்க, இங்கே இஎம்ஐயில் எடுத்துட்டாரு. இஎம்ஐயில் அவருக்கு அப்ரூவ் கிடைச்சிருச்சு. இனிமேல் மொபைலை கையில் வாங்குறது தான். ஒரே சிரிப்பு தான் தலைக்கு. இங்கே பாரு தலை. பாருங்க, செல்போன் வாங்கிட்டாரு. சைன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை ஊர்ல 10 சென்ட் செல்போன் வாங்கினதுக்கு ட்ரீட்டு அள்ளி கொடுப்பா பைசாவை. நம்ம கேட்டு செல்லு வாங்கிட்டு 920 காசு ட்ரீட் வைக்கிறான். நம்ம ஃப்ரெண்ட் ராஜா கொடுத்தாரு. பங்கை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காய் அதிகமா அங்கேயும் போக கூடாது, ஒரு காய் கம்மி இங்கேயும் வரக்கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஃப்ரெண்டு விவோ V17 அன்பாக்ஸ் பண்றாரு.
மொபைலை காட்டுதா? மொபைல் ஆன் பண்ணுறாரு. தலைவர் முகத்தில் புன்னகை தான். அப்படியே அவங்க கூட ஒரு வழியாக இன்னைக்கு போராடி இந்த லீவை முடிச்சாச்சு. நைட்டில் போயிட்டு டின்னர் சாப்பிட்டு, இது வந்து ராஜா வண்டி. இந்த வண்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன். பாய்.